Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kalasthriyan, GST Practitioner. Cost Center அந்த சாப்டர் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஓனர் ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு தன்னுடைய பர்சனல் கிரெடிட் கார்டிலேருந்து பே பண்ணிட்டா அவருக்கு என்ட்ரி போட்டு எப்படி அந்த கேஷை ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறதுன்றத லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போது இந்த வீடியோவில் அசெட் பர்ச்சேஸ் பண்ணால் என்ட்ரி எப்படி பண்ணுறது, டெப்ரிசியேஷன் என்ட்ரி எப்படி பண்ணுறது, அதாவது பிரிக்க முடியாத செலவுகள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போது டெப்ரிசியேஷனை நம்மளால் பிரிக்க முடியாது. அதே மாதிரி பேட் டெப்ட்ஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பண்ணக்கூடியதெல்லாம் நம்மளால் பிரிக்க முடியாது. அதனால் நாம் அதை ஜென்ரல் அப்படின்ற ஒரு காஸ்ட் சென்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அந்த என்ட்ரியை டிரான்சாக்ஷனை எப்படி நாம் டேலிக்குள்ளே போயிட்டு பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேலிக்குள்ளே வந்துட்டோம். காஸ்ட் சென்டர் அந்த சாப்டருக்குள்ளே வந்துட்டோம். இப்போது அசெட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, டெப்ரிசியேஷன் என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து அக்கௌண்டிங் வவுச்சர் போகிறோம். F7 ஜேர்னல் வவுச்சர் F7 போகிறோம். ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தரும். மெஷினரி வாங்கினா நமக்கு பில் தருவாங்க இல்லையா, அந்த பில் நம்பர் கொடுக்குறோம். 2 ஆகஸ்ட் 2020 இந்த தேதியில் நாம் ஒரு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றத மீன் பண்ணிக்கலாம். ஓகே, மெஷினரி சூஸ் பண்ணுறோம். 30,000க்கு வாங்குகிறோம். என்ட்ரி போடுறோம். டாடா கம்பெனிலேருந்து வாங்குகிறோம். ஓகே, டாடா கம்பெனி 30,000 நியூ ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ மெஷினரி வாங்கிட்டோம் இல்லையா. இப்போது டாடா கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணணும். ஓகே, F5 பேமெண்ட் வவுச்சர் எடுக்கிறோம். அதே 2 ஆகஸ்ட் அந்த தேதியிலே என்ன பண்ணுறோம், பேமெண்ட்டு பண்ணிடுறோம். உங்களுக்கு HDFC பேங்க் சூஸ் பண்ணுறேன். டாடா கம்பெனி எடுக்கிறேன். இங்கே 30,000 காமிச்சிருச்சா, நாம் 30,000 பேமெண்ட் கொடுத்துட்றோம். அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம், பேமெண்ட் கொடுக்குறோம், செக் நம்பர் போடுறோம். இப்போது அசெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், அதுக்கான என்ட்ரியை பாஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பேமெண்ட் கொடுத்துட்டோம். ஏன் அசெட் என்ட்ரியை ஜேர்னலில் போய் நம்ம பாஸ் பண்ணணும்? பர்ச்சேஸ் வவுச்சர் அப்படின்னு ஒரு வவுச்சர் இருக்குது இல்லையா, அதுலேயே இந்த டிரான்சாக்ஷனை பாஸ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ரெகுலராக டீல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும், சேல் வவுச்சரில் சேல் பண்ணணும். ஓகேவா, ரெகுலராக நீங்கள் டீல் பண்ணக்கூடியது, அதாவது ரெகுலராக வாங்குறது, ரெகுலராக விற்கிறது, டே டு டே ஆக்டிவிட்டி ஸ்டாக்ஸ், இதை மட்டும்தான் பர்ச்சேஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல்ஸில் போய் சேல்ஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி மெஷினரி வாங்குறது, எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது, இதெல்லாம் அப்பப்போ நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸ். இப்போ மெஷினரின்றது என்ன பண்ணுவோம், வருஷத்தில் ஒரு முறையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ எப்போவாவது ஒரு முறை தான் நாம் மெஷினரிஸ் வாங்குவோம். அதனால் நாம் ஜேர்னல் என்ட்ரியில் தான் போய் இந்த டிரான்சாக்ஷனை பாஸ் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர் என்ட்ரி. ஓகே, இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், பேமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ டெப்ரிசியேஷன் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அதே F7 ஜேர்னல் வவுச்சர் எடுக்கிறோம். F2 கொடுக்குறோம். 31/3 இந்த தேதியில் தான் எப்போவுமே டெப்ரிசியேஷன் என்ட்ரியை பாஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் எண்டு 31 மார்ச் இந்த தேதியில் தான் என்ன பண்ணுவாங்க, டெப்ரிசியேஷன் என்ட்ரியை பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம டெப்ரிசியேஷன் சூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அசெட் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும், 30,000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். ஒரு 10% டெப்ரிசியேஷன் அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். 10%னா 3,000 டெப்ரிசியேஷன் சார்ஜஸ். இப்போ இது ஜென்ரல், இது பிரிக்க முடியாது இல்லையா. இந்த டெப்ரிசியேஷனை ஃபினான்ஸ்க்கோ, மார்க்கெட்டிங்க்கோ, வேர்ஹவுஸ்க்கோ இந்த மாதிரி நம்மளால் பிரிக்க முடியாது. டெப்ரிசியேஷன் அப்படின்றது
ஒரு அசெட்டில் நாம் லெஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ, அதாவது தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த அசெட் வந்து ரன்னிங் கண்டிஷன்ஸில் இருக்கும். அந்த ரன்னிங் கண்டிஷன்ஸ்க்கான தேய்மானத்தை தான் நாம் என்ன பண்ணுறோம், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியாக பாஸ் பண்ணுறோம். அதனால் இதை பிரிக்க முடியாத செலவு அப்படின்றதுனால என்ன பண்ணுறோம், ஜென்ரல் அதில் சூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி பேட் டெப்ட்ஸ் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அதுவும் நம்ம ஜென்ரலில் காஸ்ட் சென்டர் க்ரியேட் பண்ணி அலோகேட் பண்ணணும். எதெல்லாம் பிரிக்க முடியாத எக்ஸ்பென்சஸாக இருக்கோ அதெல்லாம் ஜென்ரல் அப்படின்ற ஒரு காஸ்ட் சென்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வச்சிடணும். ஓகே, இப்போ டெப்ரிசியேஷன் என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுதா? இங்கே டிஆர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே டிஆர் அப்படின்னு இருக்கு, இங்கே சி அப்படின்னு கொடுத்து ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கிரெடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். மெஷினரி உங்களுக்கு வேல்யூ இங்கே பாருங்கள், டெப்ரிசியேஷன் 3000 நம்ம என்ட்ரி போட்டோம். மெஷினரியில் வேல்யூ 3000 லெஸ் ஆகிடுச்சு. 30,000க்கு நம்ம வாங்கணும் இல்லையா, 30,000ல் 3,000 ருபீஸ் நாம் டெப்ரிசியேஷனாக கால்குலேட் பண்ணி என்ட்ரியை பாஸ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் டெப்ரிசியேஷன் என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்படி தான் டெப்ரிசியேஷன் என்ட்ரி பாஸ் பண்ணணும். 31 மார்ச் அந்த தேதியில் தான் டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, டெப்ரிசியேஷனாக இருக்கட்டும், பேட் டெப்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ட்ரி எல்லாம் 31 மார்ச்சில் தான் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுவரையும் நாம் காஸ்ட் சென்டரில் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து எக்ஸ்பென்சஸ் அலோகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து கிரெடிட் கார்டு பேமெண்ட், ஓனர் கிரெடிட் கார்டு பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். அசெட் என்ட்ரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். டெப்ரிசியேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் போய் பார்க்கணும் இல்லையா, வாங்க ரிப்போர்ட்ஸ் போய் பார்க்கலாம். கேட்வே ஆஃப் டேலி. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்ப்போம். ஓகே, என்டர் ஆல்ட் F1. நீங்கள் பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் டெப்ரிசியேஷன் போட்டோம், 3000 வந்துச்சு. இபி பில் 30,000, மொபைல் சார்ஜஸ் 60,000, ரெண்ட் 30,000. இதுவரையும் நம்ம எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்கோம். இந்தந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம பே பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பிளே ரிப்போர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சென்டர், கேட்டகரி சம்மரி போகிறோம். இப்போ இந்த கேட்டகரி சம்மரியில் ஓவராலாக ஃபினான்ஸ்க்கு 40,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். ஜென்ரலில் ஒரு 3,000 ரூபாய் செலவாயிருக்கு. மார்க்கெட்டிங்கில் ஒரு 40,000 ரூபாய் செலவாயிருக்கு. வேர் ஹவுஸ்க்கு ஒரு 40,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். இது டோட்டல் இன்ஃபர்மேஷன். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டோட்டலாக எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ காஸ்ட் சென்டர் பிரேக்கப் எடுக்கிறோம். இப்போ ஃபினான்ஸுக்கு மட்டும் என்னென்னலாம் செலவாயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, அகெயின் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, ஃபினான்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இபி பில் 10,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம், மொபைல் சார்ஜஸ் 20,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம், ரெண்ட் 10,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத காஸ்ட் சென்டர் பிரேக்கப்பில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டிங் அதே மாதிரி இபி பில் 10,000, மொபைல் சார்ஜஸ் 20,000, ரெண்ட் 10,000. அதே மாதிரி வேர் ஹவுஸ்க்கும் அதே இபி பில், மொபைல் சார்ஜஸ், ரெண்ட். இது காஸ்ட் சென்டர் பிரேக்கப். ஓகே, காஸ்ட் கேட்டகரி சம்மரியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டோட்டலாக செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்றத பார்த்தோம். காஸ்ட் சென்டர் பிரேக்கப்பில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன செலவாயிருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஜர் பிரேக்கப். இப்போ லெட்ஜர் எடுக்கிறோம். இபி பில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் இபி பில் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்தோன்னா, இப்போ பாருங்கள், லெட்ஜர் இபி பில்லு ஃபினான்ஸ்க்கு 10,000 கொடுத்துருக்கோம், மார்க்கெட்டிங் 10,000 ரூபாய் கொடுத்துருக்கோம், வேர் ஹவுஸ்க்கு 10,000 ரூபாய் இபி பில் பே பண்ணியிருக்கோம். மொபைல் சார்ஜஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி ஃபினான்ஸ்க்கு 20,000, மார்க்கெட்டிங் 20,000, வேர் ஹவுஸ்க்கு 20,000 மொபைல் சார்ஜஸ் பண்ணியிருக்கோம். இது லெட்ஜர் வைஸ் ரிப்போர்ட். இப்போது இந்த லெட்ஜர் வைஸ் ரிப்போர்ட் நம்ம எதுக்காக எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ மொபைல் சார்ஜஸை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது எவ்ரி மந்த்து
ஃபினான்ஸ்க்கு 20, மார்க்கெட்டிங் 20, வேர்ஹவுஸ்க்கு 20. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு 2 மாதம் இதில் டிஃப்ரென்ஷியேட் வந்தால் ஒரு ஃபினான்ஸ்க்கோ மார்க்கெட்டிங் வேர்ஹவுஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 40,000 ரூபா வந்து மொபைல் சார்ஜஸ் வருது. அப்போ நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணலாம், இந்த லெட்ஜர் சம்மரியை எடுத்து பார்த்தோம்னா 40,000 ரூபா பில் வந்திருக்கு அப்படின்றத இமீடியட்டாக உடனே பார்க்கலாம். எதனால் 40,000 ரூபா பில் வந்தது அப்படின்றத நாம் ரெக்கன்சிலேஷன் பண்ணி அதை இமீடியட்டாக நாம் சார்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஒன்று எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான மொபைல் பில் வந்திருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு என்கொயரி பண்ணலாம். ஒன்று அவங்க மேலே மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா கம்பெனி மேலே மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸை நாம் இமீடியட்டாக சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இமீடியட்டாக நமக்கு கிடைக்கும். அதை நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த காஸ்ட் சென்டரை நாம் ஒவ்வொரு கம்பெனியும் பயன்படுத்துகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் குரூப் சம்மரி, குரூப் பிரேக்கப் எடுக்கிறோம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 40,000, ஜென்ரல் 3,000, மார்க்கெட்டிங் 40,000, வேர்ஹவுஸ் 40,000. அதாவது கேட்டகரி சம்மரியில் பார்த்தோம் இல்லையா, அதே டீட்டெயில் தான் இங்கேயும் நமக்கு டிஸ்பிளேயில் காட்டுது. இப்படி தான் நீங்கள் போயிட்டு ரிப்போர்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, இப்போது இந்த சாப்டர் வரையும் நாம் என்னென்ன வவுச்சர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பர்ச்சேஸ் வவுச்சரை பற்றி பார்த்தோம், சேல்ஸ் வவுச்சர் பார்த்தோம், பேமெண்ட் பார்த்தோம், ரெசிப்ட் பார்த்தோம், டெபிட் நோட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம், கிரெடிட் நோட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம், ஜேர்னல் பார்த்தோம், கான்ட்ரா வவுச்சர் பார்த்தோம். இந்த 8 வவுச்சரை பற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சாப்டர் வரையும் இந்த 8 வவுச்சர்ஸ் பார்த்துருக்கோம். மொத்தம் 22 வவுச்சரில் இப்போ நம்ம 8 வவுச்சரை பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, எந்தெந்த குரூப்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு வியூ பார்க்கலாம். இந்த சாப்டர் வரையும் நம்ம பர்ச்சேஸ் அந்த குரூப்ஸை பார்த்துட்டோம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அதையும் பார்த்துட்டோம், தேர்டு ஃபோர்த் சேல்ஸ் அந்த குரூப்பையும் பார்த்துட்டோம், இன்டைரக்ட் இன்கம் பற்றி பார்த்துட்டோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் பார்த்துருப்போம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணோம்னா இன்டைரக்ட் இன்கம், கேபிட்டல் பற்றி பார்த்தோம் 5, கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தோம் 6, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 7, பேங்க் ஓடி பார்த்துட்டோம் 8, லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தோம் பிஆர்எஸில் 9, செக்யூர்ட் லோனும் பார்த்துட்டோம் 10, அன்செக்யூர்ட் லோனும் பார்த்துட்டோம் 11, கரண்ட் அசெட்ஸ் பற்றி பார்த்தோம் 12, சன்ட்ரி டெட்டார்ஸ் பார்த்துட்டோம் 13, பேங்க் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம் 14, கேஷ் இன் ஹேண்ட் பார்த்துருக்கோம் 15, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, பர்சனல் லோன் பிஆர்எஸில் பார்த்துருக்கோம் 16, ஃபிக்ஸட் அசெட்ஸ் என்ட்ரியை இந்த சாப்டர் காஸ்ட் ஆஃப் சென்டரில் பார்த்தோம் 17, டெபாசிட் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் சாப்டரில் பார்த்தோம் 18. இதுவரையும் நம்ம 18 குரூப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் நமக்கு இருக்கிறது 10 குரூப் தான். மொத்தம் 28 குரூப் நம்ம சொல்லியிருந்தோம் பார்ட் 1 இன்ட்ரடக்ஷன் வீடியோவில். அதில் 18 குரூப்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு இந்த 6 சாப்டரில். இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிறது 10 குரூப்ஸ் தான் இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த சாப்டரில் நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணாலும் டிஸ்லைக்கான ரீசனை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.